ஹாய்ங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என் பையனுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, வீடு. அது வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், அம்மா ஒரு வீடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த அட்டையில் எதுலையாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எனக்கு செய்யவும் தெரியாது. சரி, அதனால் நாள் கடத்திகிட்டே இருந்தேன். செய்யலாம் தங்கம், செய்யலாம்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக காலையில் சொல்லிட்டு போயாச்சு. நான் சாயங்காலம் வரும்போது கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வீடு செஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி, பையன் சொல்லிட்டானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தா இந்த அட்டை இதெல்லாம் கிடந்துச்சு. அது சரி எடுத்து இன்றைக்கி செஞ்சிடலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஸ்கூல் படிக்கும்போதே நமக்கு ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்பயே நான் எதுவுமே செஞ்சுட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது எப்படி செய்கிறது அந்த மாதிரிலாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு, இல்லைன்னா கடையில் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போகிறதா, இல்லைன்னா எங்கள் அப்பா ஏதாவது செஞ்சு கொடுப்பாரு. மற்றபடி நான்லாம் எதுவுமே செஞ்சது கிடையாது. இப்போ சரி, நம்ம பையன் கேட்டுட்டான், நமக்கு தெரியலனாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி கடைசியில் கட் பண்ணி வெட்டி ஒட்டியாச்சு. அதுவும் கோணையாக ஒட்டிட்டேன். ஒரு சைடு வேறு மாதிரி, ஒரு சைடு வேறு மாதிரி. சரி, அதை மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு செட்டப்பெல்லாம் போட்டு கம்மெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. கடைசியாக ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. அதுக்கு சரி ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கலர் பண்ணியிருக்கேன். பூவும் அதெல்லாமும் சரியாக எனக்கு வரைய தெரியாது. சரின்ட்டு அவரோட பேரை முன்னாடி எழுதிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணி ஃபைனலாக முடிச்சாச்சு. பூவெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கோணையாக தான் வரைஞ்சி வச்சுருந்தேன். சரி, வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சது இது தானே, இதை வச்சு செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி, சொல்லி செய்யாமல் இருந்தால் பிள்ளை ஏமாந்து போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இது வந்து அவனோட ட்ரெஸ்ஸில் இருந்தது தான், ஒரு பழைய ட்ரெஸ்ஸில் இருந்த பாசி. சரி, கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். இனி பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியல. நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. சாயங்காலம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ பாருங்கள் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு. இவ்வளோதான் ரியாக்ஷன் இருந்துச்சு. சரி, நம்ம செஞ்சு வச்சுருந்தோம், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. இவ்வளோதான் ரியாக்ட் பண்ணார். அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.